இன்று இந்த ஆன்லைன் சேஃப்டி பில் என்ற பெயரிலே கொண்டு வந்திருக்கும் சட்டம் மூலம் மிகவும் தமிழ் மக்களுக்கு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு சட்டமூலம். உதாரணமாக இந்த சட்டமூலம் ஊடாக நாங்கள் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் ஒரு பிரச்சனைக்கு எதிராக ஒரு பாரிய ஒரு கடையடைப்பு போராட்டம் ஒரு ஹர்த்தால் அறிவித்தால் அந்த அறிவிக்கிறவர்கள் அந்த அறிவித்தல் கொடுக்கிறவர்களை இந்த ஆன்லைன் சேஃப்டி பில்லின் ஊடாக கைது செய்யலாம், அவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அதே போலதான் அமைச்சர் விரும்பினால் ஒரு எக்ஸ்பர்ட் ஒருவரை நியமித்து அமைச்சர் விரும்பினால் நாளைய தினம் உங்களுடைய தொலைபேசி உங்களுடைய லேப்டாப்பை எடுத்து இதிலே என்ன இருக்கின்றதை கூட எந்த ஒரு நீதிமன்றத்தினூடாக ஒரு உத்தரவு எடுக்காமல் கூட செய்யலாம் என்றது தமிழ் மக்களுக்கு விசேடமான ஒரு மக்களை பற்றி கவலைப்படுகிற ஐயா சா நக்கியம். தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதிகளில் நினைக்கிறோம், அதுக்கு பிறகு காலப்பகுதிகளில் இலங்கை பூராவுக்கும் முழு ரேட்ட 600 ரேட்ட மட்டக்களப்பு தமிழனட்டுன்னு சொல்லி சாணக்கியனை மக்கள் தூக்கி கொண்டாடினவர்கள். இன்றைக்கு அந்த தமிழ் மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொன்னால், எப்போதும் நாங்கள் சொல்லுவோம், இப்போது ஆட்சியில் இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் யாரும் மக்களுக்கானவர்கள் அல்ல. ஒரு அரசியல் பாதையில் 1008 விமர்சனங்கள் வரும். தான் சரியாக நடந்தால் அந்த விமர்சனங்களை திருப்ப பார்ப்பது அல்லது திரும்பி பார்ப்பது சரியா இருக்கும். தான் பிழையாக நடந்தால் தலைகுனிய வேண்டிய ஒரு கட்டாயம்தான் இருக்கும். அதை விடுத்து மக்கள் மேல எது பிழை என்று அவராலே சுட்டிக்காட்டப்பட்ட சட்டங்களை பயன்படுத்தி அந்த மக்கள் மீது இந்த பவரை பயன்படுத்துகின்ற வந்து எந்தளவு அடக்குமுறை என்று சொல்லி நீங்கள் யோசிக்கணும். சிங்களவர்கள் தமிழர்கள் மேலே இந்த சட்டத்தை பயன்படுத்தி அடக்குமுறைகளை மேற்கொள்ள முதலே அதை பிழை என்று சொன்ன நபர் இந்த அடக்குமுறைகளை மேற்கொள்கிறார். இதுதான் இன்று உண்மை. அப்போ இன்றைக்கு சிங்கள நாட்டில் எங்களுக்கு எதிரி அவர்கள் தான் எங்களுக்கு மேலே இந்த சட்டத்தை பயன்படுத்த போறார்கள் என்று சொல்லி நாங்கள் பயந்து கொண்டு கேட்கல. அது ஒரு தமிழ் அரசியல்வாதி எங்களுக்கான ஒரு பிரச்சனையை முன்னின்று எங்களுக்காக களத்தில் இறங்கி எங்களுக்காக பாராளுமன்றத்தில் போய் எங்களுக்காக எந்த ஒரு விஷயத்திலையும் நின்று நிலையாக பேசக்கூடிய ஒரு பிரதிநிதி வந்து இன்றைக்கு எங்கள் மேலே அந்த சட்டத்தை பயன்படுத்துறதுன்றது வந்து எந்த அளவு எங்களோட சனம் வந்து மோடையர்களாக இருக்கிறாங்கன்றத அர்த்தம். இப்போ நக்கியன பேசலாது. தமிழ் அரசியல்வாதிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்கும்போது மக்களுக்கு இதுதான் நடக்குது இது நடக்குது சொல்லிக்கல, அவர்களுக்கு பின்னால் நிற்கிற மக்கள் இதை உணர்வோம். இன்றைக்கு இது உங்களுக்கு சரியென்று படும். நீங்கள் அவர்களுக்கு பின்னால் கையையும் காலையும் கழுவி விட்டி கொண்டு நிற்கல உங்களுக்கு இது சரியென்று படும். இன்றைக்கு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகழ்நிலைக்கு இந்த காப்பு சட்டத்தின் கீழால் வந்து தனிப்பட்ட நபர்கள் மட்டுமல்லாது மெட்டா நிறுவனம் ஃபேஸ்புக் என்று சொல்லியெல்லாம் இது ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கு. அதை விட முக்கியமாக தமிழர்களுக்கான பிரச்சனைகளை மிக தெளிவாகவும் முன்னுக்கு நின்று பிரதிபலிக்கிற சில ஊடகங்களை கூட இவர் குற்றம் சாட்டி இந்த வழக்கை வந்து தொடுத்திருக்கிறார்ன்ற வந்து இங்கே ஒரு பேசுபொருளாக இருக்குது, கேட்கப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த சோசியல் மீடியா ஊடகங்களுக்குள்ள வந்து ஒரு சில பேர் திரியும் போது சில மக்களோட கருத்துக்கள் உள்வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இல்லை கருத்துக்கள் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி சோசியல் மீடியா ஊடகத்தில் அதே போல தான் அமைச்சர்களாக செயல்படும் போது ஒட்டுமொத்த மக்களும் சிங்களம் இல்லை தமிழ் இல்லை ஒட்டுமொத்த மக்களும் வந்து என்ன செய்வார்கள், எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். நாங்கள் சரியான பாதையில் போகிறோம் என்று சொன்னால் அதை நாங்கள் என்ன செய்யணும், திரும்பி பார்க்கலாம், அதை திரும்பி கேட்கலாம். நாங்கள் செய்கிறதே ஃபுல்லாகவே பிழையான வேலை என்று சொன்னால் மக்கள் விமர்சனங்களை முன்வைக்கத்தான் செய்வார்கள், எதிர்கருத்துக்களை தெரிவிக்கத்தான் செய்வார்கள், எதிர்த்து பதிவுகளை போடத்தான் செய்வார்கள். அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வரணும், கள்ளருக்கு வரணும். ஆனால் எந்த சட்டம் பிழையானது என்று சொல்லி சொன்னவர்களே இன்றைக்கு அந்த சட்டத்தை சிங்களவர்கள் தமிழ் மக்கள் மீது பாய்ச்ச முதலே தமிழ் மக்களின் பிரதிநிதியாக இருக்கிற ஒரு தமிழ் அரசியல்வாதி இன்றைக்கு தமிழ் மக்கள் மேலே பாய்ச்சிருக்கிறன்ற வந்து எந்த அளவுக்கு இது கேள்விக்குறியாக இருக்குது. இனி நீங்கள் போயிட்டு சர்வதேசத்திட்ட நிற்பீங்களா, தமிழ் மக்களுக்கு விடிவு தாங்கன்னு சொல்லி யார் அனுப்ப போறீங்க, எந்த பிரதிநிதி அனுப்ப போறீங்க? இன்றைக்கு தமிழ் மக்கள் மேலே அழுத்தம் கொடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்ன ஒரு தமிழ் அரசியல்வாதி. இப்போ விளங்குதா மக்கள் உங்களுக்கு தமிழ் அரசியல்வாதிகள் என்று சொன்னால் தங்களுடைய சொந்த சுய வாழ்க்கை பிரச்சனையை பார்க்கறதுக்கு தான் அரசியல் செய்கிறார்கள்னு சொல்லி உங்களுக்கு விளங்குதா? ஓமா இல்லையா? ஒரு சில பேருக்கு விளங்காது. அதான் நான் வீடியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் கால் கைகளை கழுவி விட்டு துளைச்சி விடுறவங்களுக்கு விளங்காது. ஆனால் ஒரு நேரத்தில் இதே சட்டம் திரும்ப அவர்கள் மேலே பாயிர காலம் வரும்போது தெரியும்.